போல்ட்னஸ் இருந்தா மட்டும் தான் அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம தொட முடியும். இல்லைன்னா பயந்துகிட்டு எல்லாம் ஸ்டெப் பேக் ஆயிருவாங்க. சிவகுமார் எத்தன சாமி படத்துல நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. சரியா? அது மாரி சூர்யாவ பார்த்தீங்கன்னா, போதி தர்மரா வந்து வாழ்ந்திருப்பாப்ல 7ஆம் அறிவுல. அது மாரி இந்த படத்துக்கு வந்து கருப்புக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. காந்தாரால வந்து அவங்க தெய்வங்கள எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டாங்க. இது நம்ம தமிழ்நாட்டு தெய்வம், காவல் தெய்வம். படத்துல நெறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதே ஈக்குவலா அதிக நெகட்டிவ்ஸும் இருக்கு. மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லயும், கோர்ட்லயும் நடக்கிற ஸ்கேம்ஸ் வந்து ஓப்பனா நம்மட்ட பணமோ, அதிகாரமோ இல்லைன்னா, போலீஸ் ஸ்டேஷனோ, கோர்ட்டோ வாசப்படி ஏறுனோம்னா, நம்ம கதி அதோ கதி தான். இந்த விசாரணை டைட்டில் கார்டு மாரி தான். படம் கூட சாதாரணம். நிஜத்துல வந்து அத விட கொடூரம்னு மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் ரைட்டிங் பிளஸ் இந்திரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நம்மள ஹோல்ட் பண்ணுது. அந்த இதுக்கே வேல்யூ ஃபார் மனி டிக்கெட் காஸ்ட். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்குங்க. ஜி.கே. விஷ்ணு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மெர்சல், பிகில் படம் பண்ணியிருக்காரு. பீட்டர் கலைவாணன் அமரன் படம் பண்ணார்ல, அவர் சாய் அபேங்கர் அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. தனி ஒருவன் படம் வந்தப்ப, இவர் ஹிப்ஹாப் வந்துட்டு என்னடா இவ்ளோ சின்ன ஏஜ்ல இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் குடுத்துட்டாங்கன்னு ஆர்ஜே பாலாஜி, அவர் இன் ஜெனரலாவே நல்ல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு. அவர் ரியல் இன்சிடென்ட்ட தான் வந்து இந்த படத்த வந்து அவர் எடுத்திருக்காரு. சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போனா நம்ம தண்டனை வாங்கி தந்துரலாம், நீதி கிடைக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு போறதே வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய தண்டனை. சில டயலாக்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சாங்க. குறிப்பா அஜித்குமார் சாரோட ரெஃபரன்ஸ் வந்துச்சு. விஜய் அவர்கள் நடித்த லியோ படமோட ஸ்பூஃப் வருது. பொலிட்டிக்கல் டயலாக்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காண்டி. பாட்டிலுக்கு ₹10ங்கிற அந்த ஆயுத எழுத்து சீன் வந்து ரீக்ரியேஷன் அந்த கிளைமேக்ஸ்ல பாரதி ராஜாவ இப்படி மூவ் பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு தியேட்டரிக் மூவ்மெண்ட்டா இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. மண்ணிலே ஈரமுண்டு அந்த சாங்கு பிளேஸ்மெண்ட்டும் வந்து சின்ன சின்னது. சில பேத்துக்கு சிரிப்பு வந்துச்சு, சில பேருக்கு காண்டானாங்க. நெறையா ஸ்பூஃப் சீன் இருக்கு. நெறையா இது என்டர்டெய்னிங்கா இருக்கு. நெறையா இது வந்து டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சிலது நம்ம இன்டலெக்சுவலா நம்ம நெறையா சீன் வந்து எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க. அது அப்படியே தெரியுது. டேய் நம்ம அந்த படம் பார்க்குறோமா, இல்ல இந்த படம் பார்க்குறோமான்னு தெரியுது. டைரக்டர் அட்லி வந்து இந்த படத்த எடுத்திருந்தாருன்னா, பயங்கரமா ட்ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் ரவுடி தான்ல வந்து ஒரு காமெடி சீன் வரும். என் ஃபோட்டோவ பார்த்தோட்டே கண்டுபிடிச்சுருவாங்க நான் ரவுடி தான் அப்படின்னு சொல்லவுமே நம்ம தியேட்டர்ல குபீர் சிரிப்பு சிரிப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. அது போக இன்னைக்கு தேதி வரைக்கும் நடைமுறையில வந்து ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்ணி நம்மட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஆர்ஜே பாலாஜினாலே ஒரு ஃபன் டாக்கு, ஒரு என்டர்டெய்னரு, நம்மள சிரிக்க வைக்கிறவர்ன்னு நம்மளுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால அவர வந்து நம்ம ஒரு வில்லனா வந்து உண்மையிலேயே ஏத்துக்க முடியல. ஆக்டர் நட்டி வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல தேவையில்ல. சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், ஏன் மகாராஜால வந்து விசா கேரக்டர் வழக்கம் போல யூசுவல் ஹீரோயின் டெம்ப்ளேட் தான். வந்து யூடியூபர்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டடா இருக்காங்க. ஒரு லவுடு சேர் குடுத்தாங்க. அதே மாரி தான் மதன் கௌரி, இர்ஃபான் ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியரா வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. சொல்யூஷன வந்து காத்து போக்குல விட்டாங்க. அதான் இன்னும் படம் வந்து வேற லெவல்ல ஸ்கேல் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து அவர் நடிச்சிருக்கனால, ஸ்கோப் ரொம்ப அ எல்லாருக்கும் கம்மி பண்ணிட்டு, அவருக்கு வந்து நெறைய சீன்ஸ் ஆட் பண்ணிட்டாரு. நெறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு. நெறைய பேர வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க இறந்தத ஒரு டயலாக் மூலமாவே காட்டிட்டீங்களே! அவங்க அவங்கள காட்டியிருக்கணுமே! அது எமோஷன் பயங்கரமா மக்களுக்கு அட்டாச் ஆயி கிளைமாக்ஸ்ல கொண்டு வந்த மாரி, இடையில இடையில அவங்கள உள்ள கொண்டு வந்தா கூட ரொம்ப படம் வந்து வேற லெவல் 10 செகண்ட்ஸ் அந்த சாங் பிரேக் பண்ணி கருப்பசாமி உள்ள கொண்டு விட்டாரு. அந்த சாங் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே படத்துல வணக்கம் சதீஷ் குருவப்பன் சவுண்ட் க்ரோன் சேனல்ல இருந்து சூர்யா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ஜி.கே. விஷ்ணு ஒளிப்பதிவில் கலைவாணன் படத்தொகுப்பில் எஸ்.ஆர். பிரபு ட்ரீம் வேரியர்ஸ் பிக்சர் சார்பாக தயாரிப்பில் வெளிவந்திருக்கு கருப்பு திரைப்படம். முதல் தடவை திரை விமர்சனம் பண்றீங்க. நம்ம சேனலோட திரை விமர்சனமும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்கட்ட பகிர்ந்துருக்கிறது வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் இந்த படத்துல வந்து ஒரு 3 வெவ்வேறு கதைகள். ஒரு அப்பா, பொண்ணு சென்னைக்கு வராங்க. நகையோட எடுத்துட்டு வராங்க. அத காசா மாத்துறதுக்கு. அது திருட்டு போகுது. அ போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது. கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. அந்த நகை வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைச்சுச்சா? கிடைக்கலையா? இது ஒரு பிளாட்டு. இன்னொரு பிளாட்டு அ ஒரு அமைச்சர் வந்து தன்னுடைய பிஏ வந்து ஹராஸ் பண்றாரு. அந்த விக்டிம் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. எந்த ஒரு அட்வொகேட்டும் வந்து எடுத்து வாதாட மாட்றாங்க. ஸோ அந்த கோர்ட்ல வந்து அவங்க வின் பண்ணாங்களா? அந்த அமைச்சருக்கு பனிஷ்மென்ட் வாங்கி தந்தாங்களா? அது ஒரு கதை. கருப்பு சாமியாக நம்ம சூர்யா இந்த பூமியில் அவதரித்து இந்த 2 கேஸஸ வந்து சால்வ் பண்ணாரா? பண்ணலையா?
இந்த ஸ்கேம அவர் எப்படி டீல் பண்ணாரு, அதெல்லாம் மீதி கதை. படத்துல நெறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதே ஈக்குவலா அதிக நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவ் கோ த்ரூ பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் என்னான்னு பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் நம்ம சூர்யா. அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். அவங்க அப்பா சிவகுமார். எத்தன சாமி படத்துல நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. சரியா? அது மாரி சூர்யாவ பார்த்தீங்கன்னா, போதி தர்மரா வந்து வாழ்ந்திருப்பாப்புல 7ஆம் அறிவுல. இப்பவும் அந்த மியூசிக்கோ, அந்த ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. போதி தர்மர்னா இப்படிதான் இருப்பான்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. அது மாரி இந்த படத்துக்கு வந்து கருப்புக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மேக்கப் போட்டு அது ஆடுறதா இருக்கட்டும், அது எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், சான்ஸே இல்ல. அ அவரு ஆக்டிங்ல பின்னி பெடல் எடுத்துருவாரு. இந்த படத்துலயும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது போக நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகிரியேட் பண்ணியிருக்காரு. சில்லுன்னு ஒரு காதல்ல வர மாரி அந்த ஒரு சீனு, அந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ரொம்ப சட்டிலாவும் இப்ப பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கருப்புசாமி ஆடுற மாரி தான் இருக்கு. பார்த்தேன் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நெறைய பேர் சாமி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா, மியூசிக்கும் இது என்டையர் டீம் ஒர்க் தான். அந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அ டைரக்ஷனா இருக்கட்டும், சூர்யாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், உண்மையிலே கூஸ் பம்பன்ஸா இருக்கு. இப்ப காந்தாரால வந்து அவங்க தெய்வங்கள எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டாங்க. இது நம்ம தமிழ்நாட்டு தெய்வம், காவல் தெய்வம். அ பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூர்யா அவர்கள் உண்மையான பேர் வந்து சரவணன். இந்த படத்திலேயே அவருடைய பேர் வந்து சரவணன்னு சொல்லி சொல்லுவாப்புல. அ படத்துல வந்து எனக்கு டிசப்பாயின்ட்மென்ட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான். இன்னும் அவருக்கு நெறைய சீன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கணுங்க. ரொம்ப லிமிட்டட் சீன்ஸ். இந்த பிரியங்கா படத்துல பிரபு வருவாப்புல. ஒரு கெஸ்ட் ரோல் மாரி பண்ணுவாப்புல. அட்வொகேட் சேம் ஒரு அட்வொகேட்டா வந்து ஹீரோயின வந்து காப்பாத்துற மாரி வருவாப்புல. ஆ இது அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி. அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஆர்ஜே பாலாஜி அவர் தன்ன அதிகமா குளோரிஃபை பண்ணிட்டாரு. சூர்யா அஸ் எ பெர்சனா வந்து ரொம்ப ஒரு குட் ஹியூமன் பீயிங்க. அவர் கண்டிப்பா நல்லது நடக்கணும். நல்லது நடக்கும். ஆ பிஎன்சி சென்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த வேலு படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டடு. ஸோ இந்த இந்த படம் வந்து பிஎன்சி சென்டருக்கு வந்து நல்லா ரீச் ஆகும். இன்னொன்னு நாட்டார் தெய்வம் நம்ம கருப்பணசாமி மையம் வச்சு தானே. ஏன்னா எங்க குலதெய்வம் ஒன் ஆஃப் த குலதெய்வம் வந்து கருப்பணசாமி தான். கண்டிப்பா உங்க வீட்ல எல்லா குலதெய்வம் வந்து கருப்பணசாமி உள்ள வருவாப்புல. சரியா? ஸோ அதனால ஈஸியா இது கனெக்ட் ஆகும். ஆ மக்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லா குடும்பத்துக்கும் வந்து இந்த படம் வந்து போய் சேரும். அது முழுக்க முழுக்க சூர்யாங்கிற அந்த ஒரு இமேஜ் போதும். ஆர்ஜே பாலாஜி டீம் அவர்களோட ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ அது அந்த இதுக்கே வேல்யூ ஃபார் மனி டிக்கெட் காஸ்ட் சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லயும், கோர்ட்லயும் நடக்கிற ஸ்கேம்ஸ் வந்து ஓப்பனா சொன்னது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது ரொம்ப கிரிப்பிங்கா சொன்னது. அந்த விசாரணை டைட்டில் கார்டு மாரி தான். படம் கூட சாதாரணம். நிஜத்தில வந்து அத விட கொடூரம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மாரி தான் இதுவும். இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சீன்ஸ் எல்லாம் ரியல் டைம் வந்து அத விட இன்னும் கொடூரமா இருக்கும். நடைமுறையில இங்க வந்து பணமும், அதிகாரத்துக்கு தான் மரியாத. அ நம்மட்ட பணமோ, அதிகாரமோ இல்லைன்னா, போலீஸ் ஸ்டேஷனோ, கோர்ட்டோ வாசப்படி ஏறுனோம்னா, நம்ம கதி அதோ கதி தான். டே டு டே லைஃப்ல மனிதர்கள் வந்து தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையில வந்து தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கேமா இருக்கட்டும், கோர்ட் ஸ்கேமாவும் அத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடணும்னா காசு, நேம் வந்து எடுக்கணும்னா காசு, கூப்பிட்டு அலங்கழிக்கணும்னா காசு, கோர்ட்டுக்கு அனுப்பணும்னா காசு. கோர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாய்தா காசு, வக்கீல் காசு, பெட்டிஷன் காசு, ஆ ப்ராசஸ் காசு, ஜட்ஜ்மெண்ட் தள்ளி வைக்கிறதுக்கு காசு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காசு, இப்படியே போயிட்டே இருக்கும். கோர்ட்டுக்கு ஒரு தடவ நீங்க விசிட் பண்ணா தான் தெரியும். 300லேருந்து 500 பேர் வந்து க்ரவுட்ல நிப்பாங்க. ஆ எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். இன்க்ளூடிங் ஜட்ஜஸா இருக்கட்டும், அட்வொகேட்ஸா இருக்கட்டும், ஆ பெட்டிஷனரா இருக்கட்டும், இல்ல ரெஸ்பாண்டன்ட்டா இருக்கட்டும், ஹூஎவர் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். பட் இட்ஸ் ரியலி சேலஞ்சிங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. காவல்துறையிலயும் சரி, நீதித்துறையிலயும் நல்லவங்களும் இருக்காங்க. நல்ல எஸ்ஏ இருக்காங்க, நல்ல இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்க, நல்ல அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து ஃபுல்லா கரப்ஷன்ல தான் வந்து மூழ்கி இருக்காங்க. நடைமுறையில உண்மையிலேயே அந்த திருடன்ட்டயோ, இல்ல கொலையாளிட்ட இருக்கிற அந்த மனிதனையும் கூட காவல் நிலையத்திலயோ, நீதித்துறையிலயோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து இன்னைக்கு இல்லைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்ப தகராறுனா பேசியே சால்வ் பண்ணிருங்க. கோர்ட்டுன்னு வாசப்படி ஏறிட்டீங்க.
உங்க நிலைமை அதோ கதி தான். படத்துல சொல்ற மாரி தப்பு பண்ணா சாமி கண்ண கொத்திரும். தப்பு பண்ணா சாமி வந்து தண்டிக்கும்னு படத்துல சொல்றாங்க. இந்த வடிவேல் காமெடி மாரி தான். நீ சொல்றது நடக்குதோ இல்லையோ, காதால கேட்குமேல் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதுயாம்பாங்கல்ல, அது மாரி தான். இங்க தீர்க்கப்படாத அ பிரச்சனைகள் வந்து நெறைய இருக்கு. அது எப்ப கடவுள் எப்ப இறங்கி வந்து, எப்ப வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு குடுப்பாருன்னு தெரியல. இதனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பணபலம் இல்லாதவங்களும், அதிகார பலம் இல்லாதவங்களும் தான். அவங்க நிலைமை தான் ரொம்ப பாவம். அ அந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் வரட்டும். எல்லாருடைய பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்கட்டும். உங்ககிட்ட அதிகாரமும் இல்ல, பணமும் இல்லைன்னா, இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, திருடனுக்கு தேள் கொட்டிக்கிட்டா கம்முன்னு அமைதியா இருக்கணும்னு. அது மாரி அமைதியா எல்லாரும் வாழ்க்கைய நடத்த வேண்டியது தான். பொய்யான வழக்குகளில் சிக்கி பரிதவிச்சு, வாய்தா, 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 வாய்தான்னு வாழ்க்கைய தொலைச்சு, வாய்தா ஃபீஸ குடுத்து, குடுத்து ஓஞ்சு போயி, நீதி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க மக்களுக்கும் சரி, அதே மாரி ஒரு விக்டிம் தண்டனை வாங்கி குடுத்துற முடியாதான்னு நெனைக்கிறவங்களுக்கும், உண்மையிலேயே அந்த கருப்பு சாமி வந்து இறங்கி எல்லாருக்கும் அருள் புரியட்டும். அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, மலையாள ஆக்டர் இந்திரன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூர்யா வர்றதுக்கு வந்து மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது அவர் ஃபிலிம்குள்ள வர்றதுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் ரைட்டிங் பிளஸ் இந்திரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நம்மள ஹோல்ட் பண்ண வைக்கிது. கைண்ட் ஆஃப் நம்ம விக்ரம்ல பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் ரோல் பண்ணியிருப்பாரு. கமலஹாசனுக்கு முன்னாடி அவர் ப்ளே பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா? அது வேற சப்ஜெக்ட். பட் என்னன்னா, அந்த ஹோல்டிங் த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நம்மள வந்து சூர்யா எங்கேன்னு யோசிக்க விடாம, நம்மள மறந்து படம் பார்க்குறோம்னா, ஃபுல் கிரெடிட் கோஸ் டூ ரைட்டிங் டீம் அண்ட் இந்திரன்ஸ். ஆர்ஜே பாலாஜி பேபி கண்ணன்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு அட்வொகேட்டா வர்றாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காரு. நெறைய கரப்ட் பண்றாரு. மக்கள ஃபூல் பண்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்லா வர்றாரு. நான் சொன்ன மாரி தான். கொஞ்சம் அந்த பில்டப் தான் கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காரு. நம்ம சூரி மாரி இத்தன நாள் சூரி வந்து காமெடியா தான் பார்த்தோம். இப்ப ஹீரோவா பார்த்துருக்கோம். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாரி ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா, அந்த பிசிக் வந்து நல்லா இருக்கு. அந்த காஸ்டியூம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. த்ரிஷா கேரக்டர் வழக்கம் போல யூசுவல் ஹீரோயின் டெம்ப்ளேட் தான். ஒட்டவே இல்ல படத்துல. அ படத்துல அந்த மார்க்கெட்டிங்காண்டி வைக்கணும்னு வச்சிருக்காங்க. த்ரிஷா அவங்களுக்கு குடுத்த ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அ கதைக்கு தான் அவங்க ஒட்டல. அ ஒரு வேல்யூ ஆடடா ஒரு பவர்ஃபுல் கேரக்டர்ன்னு சொல்ல முடியாது நம்ம. படம் ஃபுல்லா ட்ராவல் ஆறாங்க. பட் அவங்க குடுத்த வேலைய வந்து பண்ணியிருக்காங்க. நெறைய சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்ப எல்டரா தெரிஞ்சாங்க. சூர்யா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எல்டரா தெரிஞ்சாங்க. அ மேக்கப் இஷ்யூவா என்னன்னு தெரியல. இப்ப சாங்ஸ்லலாம் அந்த லுக் வைஸா நல்லா மேட்சா இருந்துச்சு. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த வயது முதிர்வு வந்து நல்லா தெரியுது. ஆக்டர் நட்டி வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல தேவையில்ல. சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், ஏன் மகாராஜால வந்து கம்மியான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான். பட் அவருடைய அந்த வேல்யூ இருக்கும். ஆ நட்டி சாரோட. இதுலயும் இருக்கு. பட் இல்ல. அ எக்ஸ்பெக்டட் அந்த இது இல்ல. நம்ம எதிர்பார்த்தது இல்ல. இது நட்டியே அவர்கள வந்து அவர் வந்து வில்லன் ஆக்கியிருக்கலாம். நட்டி குடுத்த வேலைய வந்து கச்சிதமா செஞ்சிருக்காரு. ஜட்ஜா நல்லா பொருந்தியிருக்காரு. அவர் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அகைன் அ ச அதாவது கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல கொஞ்சம் லிமிட் பண்ணி, மெயினான ஆர்டிஸ்ட் வந்து நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் படம் வந்து அடுத்த வேற லெவல் பெஞ்ச் மார்க் வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணியிருக்கும். படத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்குங்க. ஜி.கே. விஷ்ணு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மெர்சல், பிகில் படம் பண்ணியிருக்காரு. ஜவான் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் வந்து தனியா நல்லா தெரியுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எடிட்டர் கலைவாணன். அமரன் படம் பண்ணார்ல, அவர் தான். நல்லா கட்ஸ் நல்லா நம்மளுக்கு கிரிப்பிங்கா எவ்வளோ ஒரு நம்ம ஹரி, சூர்யா மூவி காம்பினேஷன் பார்ப்போம்ல, அது மாரி சில அந்த ஃபாஸ்ட் பேசிங்கும் இருந்துச்சு. குடோஸ் கோஸ் டூ ஹிம் அஸ் வெல். சாய் அபியங்கர் அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. தனி ஒருவன் படம் வந்தப்ப, இவர் ஹிப்ஹாப் வந்துட்டு என்னடா இவ்ளோ சின்ன ஏஜ்ல இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் குடுத்துட்டாங்கன்னு எல்லா ஊரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆல்பம் இன்னைக்கு வரைக்கும் நின்னு பேசுது. அது மாரி சாய் அபியங்கர் பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஆல்பம் மூலமா பிரபலம் ஆனாரு. அப்பவே இவருக்கு இந்த படம் வாய்ப்பு வந்துருச்சு. நம்ம அப்பவே யோசித்தோம், என்னடா சூர்யா ப்ராஜெக்ட் இவருக்கா? அதுவும் பிகினருக்கான்னு எல்லாருமே யோசித்தாங்க, பேசுனாங்க. பட் மியூசிக் வந்து தரங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஜென்டில்மேன் படம் ரிலீஸ் ஆகுற அந்த டைம்ல என்னுடைய ஸ்கூல்ல எல்லாருமே வந்து ஏ.ஆர். ரஹ்மான திட்டுவாங்க. என்ன மியூசிக் போட்டிருக்காரு, இளையராஜா மாரி ஒரு படம் பண்ண முடியுமான்னு. அதே மாரி கிழக்கு சீமையிலே வந்து இவருக்கு ஏ.ஆர். ரஹ்மான் குடுக்கும்போது வந்து கிரிட்டிசிசம் வந்து நெறைய பேர் பண்ணாங்க.
ஆனா, இப்போ வரைக்கும் அது எவ்வளோ பெரிய பெஸ்ட் ஆல்பம் பாருங்க. கிழக்கு சிமிழையா இருக்கட்டும், ஜென்டில்மேனா இருக்கட்டும். இப்ப ஏஆர் ரஹ்மான் மாரியே டியூடோட ஆல்பம் வந்துட்டு நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்ப அது எத்தன பேரோட ஃபேவரைட் சாங் லிஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. அது மாரி இதுல அவருடைய சாங்ஸ் வந்து ஒரு தனித்துவமா இருக்கு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குங்க. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி. அவரு இன் ஜெனரலாவே நல்ல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு. நெறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அவர் ரியல் இன்சிடென்ட்ட தான் வந்து இந்த படத்த வந்து அவரு எடுத்திருக்காரு. சில போர்ஷன் ஆஃப் சீன் எக்ஸாக்ட்டா அதுல வருது. ஒரு இன்டர்வியூல அவர் ஃபேஸ் பண்ண ரியல் சீக்வென்ஸு. இதுக்கு முன்னாடி சிமிலர் கான்செப்ட்ல வந்து சூர்யா அவர்கள் வந்து ஜெய் பீம் படம் குடுத்தாரு. அதோட தாக்கம் வந்து அதோட வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அத வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசு வந்து ரணமா இருந்துச்சு. அ இந்த படம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா மனச ரணமாக்குதுங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா கமர்ஷியலா போயிட்டாங்க. அ மைட் பி நம்ம இதுக்கும் நம்ம ஆடியன்ஸ் தான் காரணம்னு நெனைக்கிறேன். கடைசி விவசாயின்னு ஒரு நல்ல படம். அ நம்ம அத கொண்டாட தவறிட்டோம். அ மக்களுக்கு வந்து அந்த மசாலா எலிமெண்ட்ஸ் கமர்ஷியல் இருந்தா தான் பார்க்குறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. மைட் பி அதனால கூட சில சாக்ரிஃபைசஸ் இருக்கலாம். வடிவேலு ஒரு காமெடி சீன்ல சொல்லியிருப்பாரு. வந்து ஒரு போலீஸ் வந்து பணத்த பிடுங்கிட்டு, ஐயாட்ட வந்து இது உன் பணம் தான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுவாரு. அது காமெடியா போகும். அது மாரி ரியல் லைஃப்ல ஒருத்தவங்க நகைய தொலைச்சு படுற பாடு இருக்கே, நம்ம சிஸ்டமோட ப்ராசஸு ரொம்ப கொடுமை. நடைமுறையில நடக்கும் எல்லா அவலங்களும் போலீஸ் ஸ்டேஷன்னாலும் சரி, கோர்ட்னாலும் சரி, என்னென்ன அவலம் நடக்குது, மனிதர்கள் வந்து எவ்வளோ கேவலமா மதிக்கப்படுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அண்ட் ரைட்டிங் டீமுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாரி ஸ்கிரிப்ட்ட வந்து கையில எடுத்ததுக்கு. அதுக்கு சூர்யா அவர்கள உள்ள கொண்டு வந்தா தான் இது அந்த ரீச் கிடைக்கும். ஆ இது எல்லாருடைய போல்டு அட்டெம்ப்ட் தான். அந்த போல்ட்னஸ் இருந்தா மட்டும் தான் அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம தொட முடியும். இல்லைன்னா பயந்துகிட்டு எல்லாம் ஸ்டெப் பேக் ஆயிருவாங்க. ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அ இந்த மாரி அவரோட நகை காணாம போச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, வக்கீலுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி, கடைசில அந்த நகைக்கு மேல காசு அவர் செலவு பண்ணி, போங்க உங்க நகையே வேணான்னு சொல்லி அவரு விலகி வந்ததா நான் பார்த்துருக்கேங்க. சோசியல் நெட்வொர்க்ல நெறைய தடவ பார்த்துருக்கேன். சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அ கோர்ட்டுக்கு போனா நம்ம தண்டனை வாங்கி தந்துரலாம், நீதி கிடைக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு போறதே வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய தண்டனை. ஒரு சீன்ல கருப்பு சாமி நம்ம சூர்யா சொல்லுவாரு, "சாமி தான் எல்லா விஷயத்துக்கும் வந்து காப்பாத்தணுமா? ஏன் மனிதர்களே நீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து சரி பண்ண மாட்டீங்களா? காப்பாத்திக்க மாட்டீங்களான்னு?" அது நல்லா இருந்துச்சு. சில சில டயலாக்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சாங்க. குறிப்பா அஜித்குமார் சாரோட ரெஃபரன்ஸ் வந்துச்சு. வீரம் டயலாக்ஸு. நாங்க 4 பேர் இல்ல 5 பேரு. இவர் என்ன பெரிய அஜித்குமாரா? முதுகுல குத்திட்டாங்க. அந்த ஒரு இது. அ மன்சூர் அலிகான் த்ரிஷா வச்சு கேட்பாங்க. இவர் என்ன அட்வொகேட்டா? இல்ல அஜித்குமாரா? கார் இந்த ஓட்டு ஓட்டுறான்னு சொல்றது. விஜய் அவர்கள் நடித்த லியோ படமோட ஸ்பூஃப் வருது. அந்த காஃபி சீன். சாண்டி அதே சேம் ஆர்டிஸ்ட்டு வராங்க. அது ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. சில பொலிட்டிக்கல் டயலாக்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காண்டி. இப்ப சமீபத்தில ஜீவா அவர்கள் படத்தில கரூர் இன்சிடென்ட்ட வச்சு ஒண்ணு சொன்னாப்ல. இதில வந்து பாட்டிலுக்கு ரூ. 10ங்கிற அந்த டயலாக் வந்து உள்ள இது பண்ணியிருக்காங்க. சில டயலாக் வந்து ஃபன்னியா இருந்துச்சு. நம்ம லொல்லு சுபா மாறன் சொன்னது. இன்ஸ்பெக்டரா வாழணும்னு நெனச்சேன். முடியல. இப்ப இன்ஸ்பெக்டர் கூட வாழ்றதுக்கு வந்து நான் ஃப்ளேம்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அது சொல்றது. என்னடா பந்தோஸ்தாடா கார் ஓட்டுறீங்கன்னு சொல்றது. அங்கங்க சின்ன சின்னது. சில பேத்துக்கு சிரிப்பு வந்துச்சு. சில பேர் காண்டானாங்க. ஆயுத எழுத்து சீன் வந்து ரீகிரியேஷன் அந்த கிளைமாக்ஸ்ல பாரதி ராஜாவ இப்டி மூவ் பண்றது. அதெல்லாம் வந்து ஒரு தியேட்டரிக் மூவ்மெண்ட்டா இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. "மண்ணிலே ஈரமுண்டு" அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டும் வந்து ஒரு காமெடியா அதான் சொன்னேன்ல. அங்கங்க ஒரு புன்சிரிப்பு, ஒரு லவுட் சிரிப்பு வந்து படத்துல அங்கங்க தெளிச்சு விட்டுருக்காங்க. சில சிரிப்பு துணுக்குகள் இருந்துச்சுங்க. அதாவது நட்டி ஒரு கான்வர்சேஷன்ல வந்து நட்டி ஆர்ஜே பாலாஜிட்ட சொல்லுவாரு, "நான் என்ன நிலகல் ரவியா? இல்ல கரனா? சாமிகிட்ட ஃபைட் பண்றதுக்கும்பாரு." அதெல்லாம் தியேட்டர்ஸ்ல எல்லாம் ஒரே சிரிப்பலைகள். படத்துல அந்த டிவைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. கருப்பசாமிக்கு மிளகா பூசுனீங்கன்னா வந்து தண்டிப்பாரு, நமக்கு உதவி பண்ணுவாரு சொல்றது. அதே மாரி கருப்புசாமி எல்லை வரைக்கும் பவரு. நம்ம நடைமுறையில பேசுறது எல்லாமே வந்து அது பார்க்க நல்லா இருக்குங்க. அதே மாரி 2 விதமான கருப்பு. ஒண்ணு வந்து வேட்டை கருப்பு, இன்னொன்னு வந்து காவல்காரன் கருப்பு. அது நல்லா இருக்கு. அந்த பூஜை எல்லாமே அ ரொம்ப கனெக்டிங்கா இருக்கு. யார் யார் வில்லேஜ்ல இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கனெக்டடா இருக்கும்.
குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்து நம்மள வந்து கவர்ந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, கோவில் பூசாரியா வரவரு ராமச்சந்திரன். பேட்ட படத்துல கூட அது ரவுடியா வந்திருப்பாப்புல. அறம் படத்துல அந்த குழந்தைக்கு வந்து அப்பாவான நெறைய படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. அவருடைய வாய்ஸே ரொம்ப பெக்யூலியரா இருக்கும். அவருடைய லுக்கும் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அவர் நல்லா பண்ணியிருக்காருங்க. லப்பர் பந்து சுவாசிகா, தீபாக்கா, அ யூடியூபர் கோடாங்கி வடிவேல் அவர்கள், அவங்க எல்லாமே வந்து அட்வொகேட்ஸா வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து அட்வொகேட்டா ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ஏ1 சீனு ஏ1 படம் சந்தானம் நடிச்ச படத்துல வந்து ஒருத்தர் வந்து துக்கம் விசாரிப்பார்ல. நல்ல மனுஷன்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும்ல. கடைசில அது பைத்தியமாகும்ல. அது மாரி சேம் டெம்ப்ளேட்ல இங்க ஒரு அட்வொகேட் இது இன்னொரு அட்வொகேட் வந்து பில்டப் குடுக்குறது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். நெறையா படத்தோட சாயல் வந்து நல்லா தெரிஞ்சுச்சு. மாறன் 1, 2 சீன் நல்லா பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் நம்ம அந்நியன் படம் கிளைமாக்ஸ் வந்து ரீக்ரியேஷன். அது சில நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். மிக்ஸ்ட் ஆஃப் பீப்பிள். பாதி பேர் கடுப்பா பார்த்தாங்க. பாதி பேர் சிரிச்சாங்க தியேட்டர்ல. அதே மாரி நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பாடுன பாட்டு "போராடடா" அந்த சாங் வரும்ல. அது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இமிடியேட்டா வந்து இளையராஜா காப்பி ரைட்ஸ் கேட்டாருன்னு சொல்றது. அதுக்கு ஒரு தியேட்டர்லலாம் அங்கங்க சிரிப்பு சத்தம் கேட்க முடிஞ்சுச்சு. இப்ப இந்த சோசியல் நெட்வொர்க் காலத்துல வந்து யூடியூபர்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டடா இருக்காங்க. அவரு கோடாங்கி வடிவேலு அவர் மேல எல்லாரும் ஒரு லவுடு சேர் குடுத்தாங்க. அதே மாரி தான் மதன் கௌரி, இர்ஃபான் இவங்க வர மேலலாம் ஒரு லவுட் சேர் இருந்துச்சு. அவங்கலாம் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்தாங்க. இவரு யூடியூபர் கோடாங்கி மட்டும் கொஞ்சம் சீன்ஸ் வந்தாரு. இனி நம்ம பாசிட்டிவ்ஸும், நெகட்டிவும் வந்து கலந்து நெறையா பேசுவோம். அ குறிப்பா சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் அஸ் எ ரைட்டர், டைரக்டர். செம்மையா குடுத்த வேலைய வந்து நல்லா பண்ணியிருக்காப்ல. அஸ் எ ஆக்டரா வந்து நான் ஒரு 60% பாஸ் மார்க்கும்பேன். ஏன்னா படம் ஃபுல்லா வந்து அவருக்கு தான் வந்து ஹைப் அதிகமா இருக்கு. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு. அ மாநாடு ஜெயசூர்யா அந்த சீன் எல்லாம் ரீகிரியேஷனா தெரியுது. அவர் நடக்கிறது, கூலிங் கிளாஸ் போடுறது, அந்த பாடி லாங்குவேஜ் இதா இருக்கு. இன்னொரு நம்மளுக்கு என்னன்னா, அந்த நானும் ரவுடி தான்ல வந்து ஒரு காமெடி சீன் வரும். என் ஃபோட்டோவ பார்த்தோட்டே கண்டுபிடிச்சுருவாங்க நான் ரவுடி தான் அப்படின்னு சொல்லவுமே நம்ம தியேட்டர்ல குபீர் சிரிப்பு சிரிப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. அது போக இன்னைக்கு தேதி வரைக்கும் நடைமுறையில வந்து ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்ணி நம்மட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஆர்ஜே பாலாஜினாலே ஒரு ஃபன் டாக்கு, ஒரு என்டர்டெய்னரு, நம்மள சிரிக்க வைக்கிறவர்ன்னு நம்மளுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால அவர வந்து நம்ம ஒரு வில்லனா வந்து உண்மையிலேயே ஏத்துக்க முடியல. ஆ படத்துல வந்து நான் உண்மையிலேயே ஆர்ஜே பாலாஜி தவிர்த்து வேற யாரையாவது வில்லனா போட்டிருந்தா, இன்னும் படம் வந்து வேற லெவல்ல ஸ்கேல் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து அவர் நடிச்சிருக்கனால, ஸ்கோப் ரொம்ப அ எல்லாருக்கும் கம்மி பண்ணிட்டு, அவருக்கு வந்து நெறைய சீன்ஸ் ஆட் பண்ணிட்டாரு. நெறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு. நெறைய பேர வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு. படத்துல நெறைய ஸ்பூஃப் சீன் இருக்கு. நெறைய இது என்டர்டெய்னிங்கா இருக்கு. நெறைய இது வந்து டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சிலது நம்ம இன்டலெக்சுவலா நம்ம நெறைய சீன் வந்து எங்கெங்கருந்து எடுத்திருக்காங்க. அது அப்படியே தெரியுது. டேய் நம்ம அந்த படம் பார்க்குறோமா? இல்ல இந்த படம் பார்க்குறோமான்னு தெரியுது. டைரக்டர் அட்லி வந்து இந்த படத்த எடுத்திருந்தாருன்னா, பயங்கரமா ட்ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பி அடிச்சு எல்லாம் எடுத்ததுக்கு. சில சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நட்டிக்கும், ஆர்ஜே பாலாஜிக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் எல்லாம் மாநாடு படம் ஞாபகம் வந்துச்சு. ஒய்ஜி மகேந்திரனும், விஜய் சூர்யாவோட கான்வர்சேஷன் ஞாபகம் வந்துச்சு. மைட் பி அது இன்ஸ்பிரேஷனான்னு என்னன்னு தெரியல. பட் எனக்கு அப்படியே அந்த சீன் தான் பேரலலா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு பேரலலா ஓடிட்டு இருக்காங்க. அது போக வந்து கிளைமாக்ஸ்ல வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நட்டிய இது மர்டர் பண்ணுவாரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே நானி பட கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சுதீப் வந்து அவரோட ஃப்ரெண்ட வந்து கொலை பண்ணுவாரு. அதே மாரி மேனரிசம் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எனக்கு நானி படம் பார்த்த மாரி இருந்துச்சு. மன்சூர் அலிகானோட 2 பேர் கூட வருவாங்க. ஆ எனக்கு அந்த மின்சார கண்ணா படம் பார்த்த மாரி இருந்துச்சு. மைட் பி அத மைண்ட்ல வச்சு தான் அவங்க அப்படி கேரக்டர டிஃபைன் பண்ணாங்களான்னு தெரியல. ஜாஃபர் விக்ரம்ல என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. ஜெயிலர்ல கூட வந்திருந்தாரு கரெக்ட்டா. அவரே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே லிஸ்ட் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அத்தன ஆக்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆ வருங்கால இயக்குனர்கள், கரண்ட் இயக்குனர் எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆ நீங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ட வந்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, தயவுசெய்து அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுங்க. அப்படி இல்லைன்னா தயவுசெய்து அவங்கள கொண்டு ஏன்னா ரசிகரா வந்து எங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. அவங்களுக்கும் வந்து இது வந்து கெரியர் கிராஃப்ல வந்து இது டவுன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. நல்லா ரைட்டிங் வந்து பக்காவா இருக்குங்க. நல்லா நம்மள என்கேஜிங்கா கொண்டு போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். படம் செகண்ட் ஹாஃப் தாங்க அப்படியே கமர்ஷியலா போயி, லாஜிக் இல்லாம, அ ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வந்து நெறையா. அ அட்வொகேட்ஸ் எல்லாம் ரவுடிகளா காட்டி, சூர்யா அடிக்கிற அடியில அந்த கண்டிப்பா இறந்திருப்பாங்க. திரும்ப பார்த்தா கிளைமாக்ஸ்ல வந்து திரும்ப அதே ட்ரெஸ்ஸு.
ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, கருப்பு கலர் பேண்ட்ட போட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க. திரும்ப சூர்யாட்ட அடி வாங்குறாங்க. லாஜிக்கல் எரர்ஸ் வந்து நெறையா இருக்கு படத்துல. ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. பழைய ராஜகிரண் படம், இல்ல பழைய சாமி படங்கள் பார்த்த மாரி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது கனவுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இன்டர்வல் பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி வந்து சூர்யா வந்து அவதரிச்சுருவாரு. பூமியில வந்து கேஸஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு வராரு உள்ள. அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ப்ராமிஸ் சத்தியம் வாங்கிக்குவாரு. அதாவது கடவுள் அவர யூஸ் பண்ணாம ஆஸ் எ மனிதனா வந்து வின் பண்ணி காட்டணும்னு. ஸ்டோரி லைன் நல்லா இருக்கே! ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்தோம். ஆனா செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு மனிதன் வந்து போட்டு ஜெயிக்க முடியும் மாரி கொண்டு வரல அவங்க. திரும்ப ஒரு கமர்ஷியலா கடவுளா தான் இது பண்ணாங்க. அது டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹால்ஃப்ல சூர்யா அவர்கள் வந்து சிங்கம் படம் கெட்டப்ல வராப்ல. அது ஏன் வராரு? எதுக்கு வராருன்னு தெரியல. சில பேர் என்ஜாய் பண்ணாங்க. அதான் நான் சொல்றேன்ல மிக்ஸ்ட் ஆஃப் பீப்பிள். சில பேர் வந்து என்னடா எதுக்காண்டி அவர் வந்தாரு? அது எதுவும் தெரியல. ஒரு ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்ட் மாரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் டூ சாட்டிஸ்ஃபை சூர்யா ஃபேன்ஸ் மாரி தான் தெரிஞ்சுச்சு. அதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியரா வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. சொல்யூஷன வந்து காத்து போக்குல விட்டாங்க. அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் சொல்யூஷன் என்ன? அ அது வந்து சூர்யா மூலமா அச்சீவ் பண்ணியிருக்கணும்ல. அப்படி இல்லைல்ல. திரும்ப அவரு வர்றது, அடுத்து கதை எங்கெங்கேயோ போது. கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி காட்டுறீங்க. அது ஒட்டல, சீன் ஒட்டல. ரியாலிட்டிக்கு அது ஒட்டல. அதே மாரி கோர்ட்டுனாலே ஒரே ஒரு அட்வொகேட் தானா? ஆர்ஜே பாலாஜி தானா? ஒரே ஜட்ஜ் தானா? நட்டி தானா? மித்தவங்கலாம் எல்லாம் காட்டணும்ல. எ இது மாரி நெறைய எரர்ஸ் இருக்கு. படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு. பேயின்னு. அ ஒரு எலக்ட்ரிஷியனா கோர்ட்லயே இருப்பாப்ல. கேஸ்காண்டி வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயி ஒரு 30 வருஷமா கோர்ட்லயே ஆள் அடையாளம் தெரியாத மாரி மாறி வருவாப்ல. கிளைமேக்ஸ்ல வந்து சிகை அலங்காரம்லாம் பண்ணிட்டு வருவாப்ல. அப்படியே நம்ம வசூராஜா எம்பிபிஎஸ் அந்த சீன் மாரி ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தர வீல் சேர்ல கமல தள்ளிட்டு போவார்ல. அந்த சீனோட இன்ஸ்பிரேஷன்ஸ் இது மாரி இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணாரு. ஓவர் ஹைப் அவர் குடுத்து ஒரு சாங் போட்டுட்டு உண்மையிலேயே மக்கள் எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. பட் ஒரு வித்தின் 10 செகண்ட்ஸ் அந்த சாங் பிரேக் பண்ணி கருப்பசாமி உள்ள கொண்டு வந்துட்டாரு. அந்த சாங் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா, உண்மையிலேயே படத்துல மிகப்பெரிய மைனஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துல. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பதி படத்துல டைரக்டர் பேரரசு அந்த சீக்வென்ஸ் மாரி இருந்துச்சு. சிலத அவர் வந்து தவிர்த்திருக்கலாம். படம் ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜி வரனால, அவரு தன்ன ஹைப் குடுக்குறனால, சில இடத்துல நல்லாருக்கு, சில இடத்துல வந்து டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. அ அது ஒரு லெவல் அப்படியே போயிட்டே இருக்குமேலு, கடைசில அவரும் இறந்துறாரு. சரி படம் முடிஞ்சுச்சு பார்த்தா, அந்த பாட்டுக்குரிய லீடிங்கா வந்து எல்கேஜியோட கேரக்டர் கொண்டு வராரு. பட் ஆடியன்ஸ் அது என்டர்டெயின்மென்ட்டா அது பார்க்கல. அவங்க பார்க்கல. எனக்கு பொதுவா நெகட்டிவ்ஸ் ஒருத்தவங்கள டிஸ்கரேஜ் பண்ண பிடிக்காது. அ அது என்டர்டெயினும் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு திரை விமர்சனம். இது சொல்லணும்காண்டி தான் சொல்றேன். அ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி தான். யூ ப்ரூவன் அஸ் எ ஆக்டர், யூ ப்ரூவன் அஸ் எ கமெண்டேட்டர், யூ ஆர் ப்ரூவன் அஸ் எ டைரக்டர் அஸ் வெல். கரெக்ட்டா? ஸோ இந்த இது நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான் சொல்றேன். ஒரு சங்கர் படம் பார்த்த மாரி இருந்துச்சு. இந்தியன் படத்துக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா இருந்துச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டூ சக்சீட் இன் டைரக்ஷன் லைன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அதில கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஆ நீங்க டைரக்ட் பண்ற படத்துல நீங்க நடிக்காதீங்க. இன்னொருத்தவங்க டைரக்ஷன்ல கூட நீங்க நடிங்க. அப்டின்னா இன்னும் அந்த கதை வந்து இன்னும் வேற லெவல்ல வந்து மெருகேறி இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவர ஃபுல்லா காட்டிட்டாரு. அவ்வளோ சீன்ஸ் வந்து வச்சுட்டாரு. அட்வொகேட்ஸ் எல்லாம் பயங்கர குண்டஸா, ரவுடீஸா காட்டி, ஒரு ஃபைட் சீன் வச்சு, முடிஞ்சுச்சு. இன்டர்வ்யூ முடிஞ்சு. ஓகே. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அந்த சண்டை நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? இல்ல எடிட்டிங்ல எதுவும் கட் ஆச்சா தெரியல. இது மாரி நெறையா இருக்கு. அதே மாரி இந்த படத்தோட மெயின் பில்லரே வந்து அந்த அப்பா, பொண்ணு கேரக்டர் தான். பிகினிங்ல அந்த ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப கொண்டு போனது. அவங்க இறந்தத ஒரு டயலாக் மூலமாவே காட்டிட்டீங்களே! அவங்க அவங்கள காட்டியிருக்கணுமே! அது எமோஷன் பயங்கரமா மக்களுக்கு அட்டாச் ஆயிருக்குமே அது. சூர்யாவ அந்த இடத்துல கொண்டு போயிருக்கலாமே! மார்ச்சுவரி இடத்துல கொண்டு போயிருக்கலாமே! இல்ல அகைன் எடிட்டிங்ல எதுவும் ட்ரிம் ஆச்சான்னு தெரியல. ஓ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவங்க தான். அவங்க தான் அத கேரி பண்ணது. ஸோ அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்கே படத்துல ஸ்கிரிப்ட்ல ஜஸ்டிஸ் இல்ல. டயலாக்ல செத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம முடிச்சுட்டோம் நம்ம. படத்துல அந்த பொண்ணா நடிச்ச கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. அட்வொகேட்டுக்கு இப்படி காசு நாங்க செலவு பண்ணி போச்சு. நாங்க ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டதில்ல. அ பிரியாணி வந்து சாப்பிடணும். கேஸ் ஜெயிச்சுட்டு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி. கிளைமேக்ஸ்ல அந்த சீன் வரும். அது அவங்க அந்த சோல் ஒரு ஆன்மா வந்து சாப்பிடுற மாரியும், ஒரு பேக் ட்ராப்ல ஒருத்தர் வந்து ஜஸ்ட் காட் திங்ஸ் எத்தன பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. உன்னதொரு படம் பார்த்தீங்கன்னா பாருங்க.
டீ ஷர்ட் பின்னாடி பேக்ல வந்து ஜஸ்ட் காட் திங்ஸ்ன்னு இருக்கும். ஓகே நெகிழ்ச்சியா இருந்துச்சு. பட் இது எல்லாம் வந்து நீங்க முன்னாடியே அவங்கள எல்லாம் அப்பப்பயாவது அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்கலாம். இப்ப அவங்க இறந்துட்டாங்க. பட் ஸ்டில் நீங்க கிளைமாக்ஸ்ல கொண்டு வந்த மாரி, இடையில இடையில அவங்கள உள்ள கொண்டு வந்தா கூட ரொம்ப படம் வந்து வேற லெவல். இன்னும் அந்த ரணம் இருந்திருக்கும். இப்ப அ ஜெய் பீம்ல எப்படி நம்ம மணிகண்டன நெனச்சு எப்படி நம்ம ஒரு வருத்தப்படுவோம். அது மாரி ஃபுல்லா நம்ம வருத்தப்பட்டுருப்போம். படத்துல அ நெறைய ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வந்து, அவங்கள வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரப்பர் பந்து சுவாசிகா, கருடன் ஸ்வேதா, அ ரமேஷ் போலீஸ் அப்ப சிறை படத்துல நடிச்சாரு. விசாரணை நம்ம வெற்றிமாறன் மூவிஸ் எல்லாம் நடிப்பார்ல. கம்மியான சீன் இருந்தாலும் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குற ஆளு அவரெல்லாம். அ அவரு அ இப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கலாம். ஜார்ஜ் மரியன் கைதியில என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. அவரு, ஏன் டாக்டர்ல தீபாக்கா, அவங்க கொஞ்சம் கொஞ்சம். படம் ஃபுல்லா அப்பா கேரக்டர் இந்திரன்ஸ உள்ள ஃபுல்லா ட்ராவல் பண்ண வச்சு, அந்த பொண்ணையும் ட்ராவல் பண்ண வச்சிருந்தா, நல்ல ஒரு இம்பாக்ட் நம்ம நேர்கொண்ட பார்வை மாரி ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து குடுத்துருக்கும். என்னுடைய வீடியோஸ்ல நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு குறும்பட டைரக்டர். இதுவரைக்கும் ஒரு 18 படங்கள் வந்து குறும்படங்கள் வந்து பண்ணியிருக்கேன். நெறையா சாதனைகள் பண்ணியிருக்கேன். நெறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப எல்லாம் என் படத்த வந்து திரும்பி பார்க்கும்போது, "டேய் என்னடா இப்படி சொதப்பியிருக்க? டேய் என்னடா இந்த தப்பு பண்ணியிருக்க? என்னடா இப்படியா பண்ணுவ? அப்படியா?" ரைட்டிங்கா இருக்கட்டும், அ அ எடுக்கிற விதமா இருக்கட்டும், எனக்கு தெரியுது. ஓகே அட்லீஸ்ட் வி லேர்ன் நவ் கம்பேர்ட் டூ ஏர்லியர். அந்த பாஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாரி இருக்கு. இது வந்து எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் இது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம படம் எடுக்கையில நம்ம தாட் ப்ராசஸ் என்ன வருதோ அதெல்லாம் டைரக்ட் பண்ணிர்றோம். ஒரு பிரசன்டபிள் ஃபார்மேட்ல குடுத்தாச்சு. இப்ப இனிமேல் நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல தவறு பண்ணோம்னு. ஆர்ஜே பாலாஜி அண்ட் கோ டீம் உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து உங்க தவறுகள் எல்லாம் சரி பண்ணுங்க. லாஜிக்கல் எரர்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. ஓவர் ஹைப் இல்லாம பார்த்துக்கோங்க. ஆ ஒரு டைமண்ட் கத தான். ஒரு 8 அடி தோண்டியாச்சு. இன்னும் 2 அடி தோண்டுனா டைமண்ட் கிடைக்கிற மாரி, இன்னும் ஒரு பவர்ஃபுல் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப்பும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கொண்டு வாங்க. ஆவலுடன் இருக்கோம் பார்க்குறதுக்கு. அகைன் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டூ ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம். இப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட்ட வந்து போல்டா ரைட் பண்ணி பிரசன்ட் பண்ணதுக்கு. அடுத்து நம்ம சூர்யா அவர்கள் வந்து நடிச்சு, ட்ரீம் ஏரியா பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டூ எவ்ரிஒன். சூர்யா யூ ஆர் டிசர்வ்டு ஆக்டர். இன்னும் நீங்க நெறைய ஹிட்ஸ் குடுக்கணும். இன்னும் மக்கள்ட்ட கனெக்ட் ஆகணும். நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நெறையா பண்ணுங்க. அ ரசிகர்கள் நாங்க எல்லாருமே வந்து ஆவலோட இருக்கோம். ஜெய் பீம், சூரரை போற்று, வாரணம் ஆயிரம் இது மாரி நெறையா பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ் வந்து நெறையா குடுத்துட்டீங்க. அ அது மாரி இன்னும் எங்களுக்கு வேணும். நெறையா பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ் வந்து நெறையா வேணும். குடுங்க. நான் எடுத்த 18 குறும்படங்களுமே வந்து சமுதாயத்துக்கு உதவுற மாரி படங்கள் தான். எல்லாமே சமுதாய கருத்துக்களுக்கு வலியுறுத்துற மாரி தான். ஹூ நோஸ் வாட் இஸ் டெஸ்டினி? நான் ஃபியூச்சர்ல நான் ஒரு ஸ்கிரிப்ட்டோட வரேன். உங்கள சந்திக்கிறேன். அந்த சந்திப்பு நடக்க நம்ம கருப்பசாமி வந்து துணை புரியட்டும். இந்த கருப்பு படத்துக்காண்டி அ உழைத்த அத்தன டெக்னீஷியனுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உழைப்பு தெரியுதுங்க. படத்துல செட் ஒர்க்கா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், லைட்டிங் இதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் வந்திருக்கு. கண்டிப்பா பி அண்ட் சி சென்டருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏ சென்டர் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் வந்து என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு என்டர்டெய்னிங் மூவி வந்து வந்திருக்கு. கண்டிப்பா மக்கள் கொண்டாடுவாங்க. அ எல்லோ எல்லா உங்க டீம்ல எல்லா வேலை பார்த்தவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கருப்பு படத்திற்கு நம்ம சவுண்ட் க்ரௌன் சேனல் சார்பாக 100க்கு 70 மார்க் குடுக்கலாங்க. அதுக்கு தகுதியான படம் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அ நிறை குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம திருத்திக்குவோம். இன்னும் மேலும் பல திரைப்படங்கள வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். அதுபோக கோல்டன் மூவிஸே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி விவசாயி, அ தியேட்டர்ல கொண்டாட மறுக்கப்பட்ட படங்கள் எத்தனையோ இருக்கு. நல்ல படங்கள். அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஆ தொடர்ந்து ஆதரவளிங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கம்ப்ளீட்டா ரிவ்யூ பார்த்ததுக்கு நன்றிங்க.